ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் உங்களுக்கு செஞ்சு காணிக்க போகிற ரெசிபி ஒரு பேசிக் எவ்ரிடே வீட் பிரெட். இது நீங்கள் ஸ்டார்ட்லேருந்து ஃபினிஷ்குள்ளாடி ஒரு 1.5 மணிக்கூரில் செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோ ஈஸி. ஒரு மிக்சிங் பவுலில் கோதுமை மாவு, மைதா மாவு கொஞ்சம் ஆட் பண்ணணும், உப்பு இவ்வளோ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. அந்த கொஞ்சம் மைதா மாவு வந்து ஒரு நல்ல டெக்ஸ்சர் கொடுக்கறதுக்கு தான் நம்ம ரொம்ப குறைவாக தான் ஆட் பண்ணுறோம். இப்போ ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணிடலாம். வெதுவெதுப்பான பாலில் சுகர், ஈஸ்ட்டு ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒரு 5 நிமிஷம் எடுத்து வச்சுருங்க. நல்ல பப்ளி ஆகும் உங்களுக்கு ஈஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி பப்ளி ஆனதுக்கப்புறமாட்டு ஒரு முட்டை, அதுக்கப்புறமா எண்ணெய், இந்த ரெண்டுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. உங்களுக்கு எக்கு யூஸ் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு ரெசிபி லிங்க் கொடுக்குறேன். அது வந்து எக்லெஸ் எல்லாமே இருக்குது, உங்களுக்கு ஆப்ஷனல் எக்லெஸ் ரெசிபி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கோதுமை மாவு வச்சு பண்ணக்கூடிய ப்ரெட் ரெசிபியும் அந்த லிங்க்கில் இருக்குது. இப்போ நம்ம கோதுமை மாவு மிக்ஸ்சரில் அந்த வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணி, நான் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணுறேன், பட் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கையை வச்சே மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் எக்ஸ்ட்ரா ஒரு 1/4 கப் மாவு வச்சுருந்தேன். அது வந்து ரொம்ப ஸ்டிக்கியாக இருந்தால் ஆட் பண்ணணும்னு நினச்சேன். அதை ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லிட்ரலி இந்த ஸ்டாண்ட் மிக்சரில் நான் ஒரு 2 நிமிஷம் தான் மிக்ஸ் பண்ணியிருப்பேன். ஓவராக இதை மிக்ஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கையை வச்சு மிக்ஸ் பண்ணுறீங்கன்னா அது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்த உடனே நீங்கள் அதை எடுத்து ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க மாவு. அதில் வந்து நம்மளோட டோவை போட்டு 20 டைம்ஸ் 20 மினிட்ஸ் கிடையாது, ஜஸ்ட் ஒரு 20 ஃபோல்டு நம்ம வந்து கையை வச்சு நீட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணாமல் ரெகுலராக கையை வச்சு நீட் பண்ணுறீங்க அப்படின்னா அது ஸ்மூத்தாக வரணும். உங்களுக்கு டாப் வந்து ஒரு ஸ்மூத் ஃபினிஷில் வரணும். அது வர்ற வரைக்கும் லேசாக ஜென்டிலாக பிசைஞ்சு விடுங்க. அவ்வளோதான் பிசையணும். ஸோ அந்த மாதிரி நம்ம இந்த மாதிரி நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா டாப் வந்து ஸ்மூத் ஃபினிஷ் வந்துடுச்சுல. வந்ததோடனே ஒரு துணியை வச்சு கவர் பண்ணி ஜஸ்ட் 10 நிமிஷம் இதை ரெஸ்ட் பண்ண விட்டால் போதும். இதை வந்து டபுள் ஆகணும் அப்படியெல்லாம் அவசியமே இல்லை. நான் மீன் வாயில் லோஃப் பேனை க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். 10 நிமிஷத்தில் நம்ம க்ளூட்டன் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறமா நம்ம லோஃப் பேனை பக்கத்தில் வச்சு அந்த ஷேப்புக்கு, அதாவது அதோட சைஸ் வர்ற வரைக்கும் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு புரிட்டோ இல்லைனா ரேப்பெல்லாம் எப்படி ரோல் பண்ணுவீங்க அது மாதிரி ரோல் பண்ணிடுங்க. ரோல் பண்ணி நல்ல இது உங்களுக்கு சீமை அந்த எண்டெல்லாம் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதை நல்லா டக்கின் பண்ணி டைட்டாகவே ரோல் பண்ணுங்கள். ரொம்ப லூஸாக ரோல் பண்ணாதீங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி இந்த அடியில் இந்த சீம் பிஞ்ச் பண்ணுறோம் தெரியுமா, அது வந்து அடியில் வரணும். லோஃப் பேனுக்கு அடிப்பக்கமாட்டு அது இருக்கணும். ஸ்மூத்தான ஃபினிஷ் வந்து மேலே இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ரோல் ஆன உடனே நீங்கள் வந்து இதை அப்படியே எடுத்து நம்ம லோஃப் பேனில் வச்சுட்டு ஒரு 35 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் இதை ரைஸ் ஆக விடணும். நீங்கள் ஏதாவது ஒரு வார்ம் ஸ்பாட்டில் விடலாம். நான் எப்போவுமே அவனில் லைட் மட்டும் ஆன் பண்ணிவிட்டு ரைஸ் பண்ண விட்டுருவேன். இது எனக்கு வந்து ஒரு 40 நிமிஷம் ஆச்சு. எந்த அளவுக்கு ரைஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா அந்த பேனோட எண்டு இருக்குல்ல, அதுலேருந்து 1 இன்ச் அபவ் அவ்வளோ ரைஸ் ஆனால் போதும். ஸோ இப்போ அவனில் வச்சு பேக் பண்ணுங்கள். என்னோடது ஓடிஜி வந்து அகாரோட ஓடிஜி தான், நான் லிங்க் கீழே ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ 30 மினிட்ஸ் பேக் ஆனால் போதும். பேக் ஆகி எடுத்தோன்னே ஒரு 10 நிமிஷம் கூலாக விட்டுருங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, பேக் ஆகும்போது 15 நிமிஷம் கழித்து நல்ல கலர் ஆக ஆரம்பிக்கும் மேலே. அப்போ நான் ஒரு ஃபாயிலை வச்சு லைட்டாக மேலே வந்து கவர் பண்ணியிருந்தேன். ரொம்ப டைட்டாக கவர் பண்ணக்கூடாது, லேசாக கவர் பண்ணால் போதும். ஏன்னா இல்லாட்டி ரொம்ப டார்க் ஆகிடும். அதனால் ப்ரெட் எப்போவுமே நீங்கள் ஸ்லைஸ் பண்ணுறது கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் தான் ஸ்லைஸ் பண்ணணும். அப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி க்ளீனான ஸ்லைசஸ் கிடைக்கும். எவ்வளோ க்ளீனாக இருக்குது பாருங்கள். ஹோல் வீட் ப்ரெட்னே நம்ப முடியாது, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், அவ்வளோ ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நீங்கள் சாண்ட்விச் பண்ணலாம், வெறும்போல் டோஸ்ட் பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரிட்டன் ரெசிபி உங்களுக்கு டிப்ஸு ட்ரிக்ஸு எல்லாமே நான் உங்களுக்கு கீழே லிங்க்கு கொடுக்குறேன். அதே மாதிரி ஃபுல்லாக ஹோல் வீட் வச்சு பண்ணக்கூடிய முட்டை இல்லாத ப்ரெட்டோட லிங்க்குமே கீழே கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க.